நடனமாடிய சிறுவர் சிறுமிகளுக்கு நன்றி. அடுத்ததாக விடுமுறை விவிலிய வேதாம வகுப்புகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். அனைவருக்கும் என் மதிய வேளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவார்த்தை என்பது நாளை நமக்கு வெற்றியை தரும் வார்த்தை. இன்று கடவுள் இந்நாளில் உங்கள் அனைவரையும் செல்ல பிள்ளையாக கூப்பிடுகிறார். இயேசுவின் வழிபாதையில் நாம் மனிதனாக மாற வேண்டும். இயேசுவின் பணியை நாம் செய்ய நம்மை இயேசு அழைக்கிறார். இந்த வகுப்பில் நற்பண்புகளை கற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இந்நாளில் வளர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றி. அடுத்ததாக நடனம்.
தலைவர் உரை ஆற்றுவதற்காக நம்முடைய அருள் சகோதரி அவர்களை அழைக்கிறோம். இந்த விடுமுறை வேதாகம வகுப்பிற்கு தலைவராக நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் இருக்கின்றார்கள். மற்றும் இந்த மறைக்கல்வியை நடத்தும் வழிகாட்டிகள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரையும் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விடுமுறை வேதாகம பள்ளியானது மிகவும் சிறப்பாக, இது கொஞ்சம் பிள்ளைகள் வந்தாலும் நல்ல சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த விடுமுறை வேதாகம பள்ளி வகுப்பு மாணவ மாணவிகள் அனைவரும் இனிமேல் வரக்கூடிய நாட்களிலே கிறிஸ்தவ பண்பிலே நல்லவர்களாக வாழ்வதற்காக இந்த ஒரு 6 நாள் உங்களுக்காக இந்த பாடல் வைத்து இந்த வருடம் முழுசும் இந்த அன்பர் இந்த ஒரு தீம் இன்றைய இந்த வருடம் என்ன ஒரு நோக்கத்துக்காக தொடங்கியதோ அதுபடி நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். இந்த விடுமுறை பள்ளியிலே உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். என்னென்னா, யாக்கோப்பு இருந்தார். யாக்கோப்புக்கு எத்தனை பிள்ளைகள்? 12 பிள்ளைகள். 12 பிள்ளைகளில் கடைசி 2 பிள்ளைகளை வந்து யாக்கோப்புக்கும் ரொம்ப பிடிக்கும். யார் பேர் என்னது? யோசேப்பு, பெஞ்சமின். இந்த யோசேப்பு என்ன செய்தார்னா, கனவு காண்பார் அப்படி சொல்லிட்டு மற்ற சகோதரர்களுக்கு பிடிக்காது. அவர் ஒரே கனவு காண்கிறான், இவனை வந்து நம்ம என்ன செய்யணும், இவனை கொன்றணும், இவனுடைய அழிச்சிடணும், இவனை வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பொறாமை கொண்டார்கள். பொறாமையினால் மற்ற சகோதரர்கள் அனைவரும் என்ன செய்வாங்கன்னா, இந்த அப்பா வீட்டில் இவன் இருப்பான், மற்ற சகோதரர்கள்லாம் ஆடு வைக்க போவாங்க. அப்போ இவனை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவன் வரமாட்டான்னா அவங்க அப்பா என்ன செய்வார், நீ போகாத மகனே அப்படிப்பார். அப்போ யோசேப்பு மேலே ரொம்ப காட்டும். கடைசியாக ஒரு நேரம் என்ன செய்தாங்கன்னா, இவங்க 12 பேர் என்ன செய்ய 10 பேர் அங்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன சாப்பாடெலாம் கட்டி கொண்டு போகிறாரு. அப்போ வந்து மரத்து மேலே ஏறி இருந்த ஒரு சகோதரர் பார்த்தான், யோசிப்பு வரான், எப்படியாச்சும் இவனை கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன செய்கிறாங்க, ரொம்ப பிளான் போடுறாங்க, எப்படியாச்சும் கொல்லணும் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, கொண்டுட்டு நம்ம இந்த மிருகம் அடித்து கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிருகம் அந்த அவருடைய ரத்தத்தை கொண்டு காட்டிடலாம் அப்பாட்ட அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ அந்தவே வந்துட்டான். வந்த உடனே என்ன செய்கிறாங்க, சரி ஒரு சொல்கிறான், இல்லை அவனை கொல்லக்கூடாது, இவனை யார்த்தையாச்சும் விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த அரேபியர்கள் வர்றாங்க, அவங்கள்ட்ட விற்றுட்டாங்க. விற்றுட்டு எத்தனை காசுக்கு விற்றாங்க தெரியுமா? 20 வெள்ளி காசுக்கு விற்றாங்க. எத்தனை வெள்ளி காசுக்கு? 20 வெள்ளி காசுக்கு விற்றாங்க. விற்றுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட சொல்லிட்டாங்க, இதை வந்து மிருகம் அடித்து கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரத்தத்தை காட்டிட்டாங்க. அப்படி என்ன செய்யறதுனா, இவர் வந்து எகிப்துக்கு போயிட்டார். பென்யமீன் இந்த யார், யோசேப்பு எகிப்துக்கு போயிட்டார். எகிப்துக்கு போய் என்ன செய்கிறாரு, அங்கே போய் என்ன செய்கிறாருன்னு கஷ்டப்பட்டாலும் அங்கே வந்து அரசருடைய ஒரு மதிப்பை பெற்று அவர் பெரிய அமைச்சராக மாறிவிட்டார். யோசேப்பு எகிப்தில் அரசருடைய அமைச்சராக மாறிட்டார். மாறினதுனால அங்கே ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. எத்தனை ஆண்டுகள்? 7 ஆண்டுகள் பஞ்சம் ஏற்பட்டது. எங்கே? இஸ்ராயல் நாட்டில். அப்படி பஞ்சம் ஏற்பட்ட போது எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா, எகிப்தில் இந்த ஒரு கனவு கண்டு சொல்லியிருக்காரு, இந்த கோதுமையெல்லாம் வச்சுருக்கணுன்ட்டு. அப்போ 7 ஆண்டுகளுக்கான கோதுமை எகிப்து நாட்டில் இருக்குது. அதனால் அந்த மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அதை போய் வாங்க போகணும்.
அப்படி இஸ்ராயல் மக்கள் போகும்போது இது நினச்சினாக்க 11 சகோதரர் 10 பேர் போகிறாங்க, போய் வாங்குறதுக்காக போகிறாங்க. கவனிங்க, வாங்க போகிறப்ப நினைச்சிடறாங்கன்னா இவரை போய் அழுகிறார், ஐயோ நம்ம சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன செய்தாங்க, இவனை பொறாமை கொண்டு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வித்த பிறகு வேண்டான்னு வித்த பிறகும் அவர் என்ன செய்கிறார், அவர்களை ஏற்றுக்கொண்டார். யார்? யோசேப்பு தன்னுடைய சகோதரர் 10 பேரை ஏற்றுக்கொண்டார். அதான் அவருடைய மனமாற்றம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா போய் மனம் அப்படி தெரிஞ்சோடனே என்ன செய்கிறாங்க, எங்களை மன்னின்னு கேட்குறாங்க. என்னை உங்களுடைய சகோதரனாக ஏற்றுக்கிற வேண்டாம், உங்கள் கூலி ஆட்களான்னு ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு அரிசி கோதுமை தாங்கன்னு கேட்குறாங்க, கெஞ்சுறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், எனது சகோதரர்கள் நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு சகோதரர் அதான் அவர் தீமை செய்தாலும் நன்மை எது யார் தீயவர்களாக அவர்கள் செயல்பட்டாலும் அவர் அது நன்மையாக கருதி அவர் என்ன அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னிக்கின்றார். அவர் என்ன செய்கிறாங்க, மன்னித்து அவரை அந்த சகோதரர்களை ஏற்றுக்கொண்டு சகோதரர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்து தனது அப்பாவையும் வர சொல்லி அங்கே இட ஏற்பாடு கொடுத்து எகிப்து நாட்டில் அவர்களை குடியேறச் செய்கின்றார். யோசேப்புடைய நல்ல மனசு நமக்கு வேணும். ஏன்னா தீமை செய்தவர்களை நமக்கு பொறாமைப்பட்டு நம்மை அழிக்க தேடியவர்களை அவர் என்ன செய்கிறார், அவர் நன்மை செய்கிறார். அந்த நன்மையான குணம் நமக்கு தேவை. இந்த விபிஎஸ்ல நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, தீமை செய்தவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். தீமை செய்தவர்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சமாதானமாக வாழ வேண்டும். அதான் இந்த விபிஎஸ்னுடைய கருத்தாக இருக்கணும். இந்த வருடம் முழுசும் நம்ம என்ன செய்யக்கூடாது, எல்லா இடத்துலையும் என்ன வரும், சண்டை வரும், சின்ன பிள்ளைய சண்டை போடுவோம். இருந்தாலும் மற்றவர்களை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை நீங்கள் இந்த விபிஎஸ்ல நீங்கள் என்ன உங்கள் பண்பாக இந்த வருடம் முழுசும் நமக்கு ஒரு மையக்கருத்து என்னன்னா, மற்றவர்களை என்ன இருந்தாலும் சரி, கருப்போ சிவப்போ யாராக இருந்தாலும், ஏழையோ பணக்காரோ யாராக இருந்தாலும் நான் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா தீமை செய்தாலும் நன்மை செய்தாலும் எப்படி யார் இருந்தாலும் படிப்பில் பொறாமைப்பட்டாலும் எல்லா திறமைகளும் இருந்து நமக்கு இல்லையே அப்படின்னு வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன், மற்றவர்களை நான் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களோடு சமாதானமாக வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு இந்த விபிஎஸ் விழாவை இன்று நிறைவு செய்வோம் என்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தலைவர் உரையாற்றிய நம்முடைய அருட் சகோதரி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பாடல். Hello,
VBS பாடல் பாடிய மாணவிகளுக்கு நன்றி. அடுத்ததாக பரிசு வழங்குதல். அதற்கு முன்னதாக நன்றியுரை. இந்த VBS நிறைவு விழாவிற்கு நமது அழைப்பை ஏற்று வருகை தந்து அருமையானதொரு தலைமை உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அருள் சகோதரி அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு VBS மாணவி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார்கள். அடுத்ததாக இந்த VBS வகுப்புகள் மிக சிறப்பாக அமைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய பங்கு தந்தை. எனவே பங்கு தந்தை அவர்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து நம்முடைய மன்ற தலைவர், மன்றத்தினுடைய நிர்வாகிகள், துணைத் தலைவர், செயலர், துணை செயலர், பொருளர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விவிலிய வகுப்புகளை மிகச்சிறந்த முறையிலே ஒரு வார காலமாக நடத்தி தந்தவர்கள் நம்முடைய ஆசிரியர்கள். எனவே அனைத்து VBS வகுப்புகள் எடுத்த ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த ஒரு வார காலமும் இந்த வகுப்புகளுக்கு ஒழுங்காக வருகை தந்து தேர்வு எழுதி விளையாட்டுப் போட்டிகளிலே கலந்து கொண்ட மாணவ மாணவிகளாகிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பரிசு வழங்குதல். முதலாவதாக VBS தேர்வுக்கான பரிசுகள். VBS தேர்வில் முதல் குழு முதல் பரிசு கபில், இரண்டாவது பரிசு ஸ்மித், மூன்றாவது பரிசு 2 நபருக்கு அஜய் மற்றும் ஆன்ஸ்டன். முதல் குழு முதல் பரிசு கபில், இரண்டாவது பரிசு சுமித், மூன்றாவது பரிசு அஜய் மற்றும் ஆன்ஸ்டன். அஜய் மற்றும் ஆன்ஸ்டன். பி பிரிவு முதல் பரிசு ஜபா, இரண்டாவது பரிசு டாஃப்னி, மூன்றாவது பரிசு ரியா. முதல் குழு பி பிரிவு முதல் பரிசு ஜபா, இரண்டாவது பரிசு டாஃப்னி, மூன்றாவது பரிசு ரியா. இரண்டாவது குழு முதல் பரிசு ஆன்சி ரீபா, இரண்டாவது பரிசு கலிஸ்டா பெரி, மூன்றாவது பரிசு ஜோவின் மாஸ். இரண்டாவது குழு பி பிரிவு இரண்டாவது குழு மூன்றாவது பரிசு 2 நபருக்கு, 1 ஜோவின் மாஸ், 2 ஆல்பன் ஜெனிபஸ். ஆல்பன் ஜெனிபஸ். இரண்டாவது குழு பி பிரிவு முதல் பரிசு ரூபின் ஜீனா, இரண்டாவது பரிசு ஆன்ஸ் ரித்திகா, மூன்றாவது பரிசு அஃப்ரின். இரண்டாவது குழு பி பிரிவு முதல் பரிசு ரூபின் ஜீனா, இரண்டாவது பரிசு ஆன்ஸ் ரித்திகா, மூன்றாவது பரிசு அஃப்ரின். மூன்றாவது குழு முதல் பரிசு பஸ் முதல் பரிசு பெஸ்லின் விமல், இரண்டாவது பரிசு அனுஷா, மூன்றாவது பரிசு ரூபின் ஜியோ. மூன்றாவது குழு முதல் பரிசு பெஸ்லின் விமல், இரண்டாவது பரிசு அனுஷா, மூன்றாவது பரிசு ரூபின் ஜியோ. அடுத்ததாக ஒழுங்கு பரிசுகள். முதல் குழு ஆண்கள் ஆன்ஸ்டன், மனோஜ், ஆன்ஸ்டன், மனோஜ், கபில், ஸ்மித், அஜய், ஜோனிஷ், ரெனிஷ், பிரையன். ஆன்ஸ்டன், மனோஜ், கபில், ஸ்மித், அஜய், ஜோனிஷ், ரெனிஷ் மற்றும் பிரையன்.
பி பிரிவு நிகிதா, ஜபா, ஹேஷ்மா, வலன்சியா, அஸ்மிதா, சினோலின், ஸ்வீட்டி, டாஃப்னி, ஆஷிகா, ஹெலின், ரியா, ஷெரின், ஜோனி, அனனி, ஜோஷா. முதல் குழு பி பிரிவு நிகிதா, ஜபா, ஹேஷ்மா, வலன்சியா, அஸ்மிதா மேரி, சினோலின், ஸ்வீட்டி, டாஃப்னி, ஆஷிகா, ஹெலின், ரியா, ஷெரின், ஜோனி, அனனி, ஜோஷா. இரண்டாவது குழு ஒழுங்கு பரிசுகள். இரண்டாவது குழு ஜெரின் ஜாஸ்வா, ஜோவின் மாஸ், ஆன்சன், ஹென்ஸ்லின் அருள், ஷாரன் மணி, அமல் அரேனிஸ், அனிதஸ், மேட்ரிக்ஸ், தேவசகாயம், பிஓ, பிபி ஷாரோன், ஆல்பன் ஜெனிஃபர்ஸ். பெண்கள் சகாய நிவேதா, சகாய மெஜிலா, ஆன்சி ரீபா மற்றும் டென்சா. 2 தடவை பேர் வாசித்தோடனே 2 தடவை வந்து வாங்கிட்டு போகாதீங்க. ஒரே பேர் திரும்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக திரும்ப ஒருக்கா வாசிக்க. 2 பிரைஸ் கிடையாது. திரும்ப ஒருக்கா பேரை வாசிக்க. திரும்ப யாரும் வாங்கினவங்க பிரைஸ் வாங்கக்கூடாது. வேண்டாமா? இரண்டாவது குழு ஒழுங்கு பரிசு பெறுபவர்கள் ஜோவின், வசந்த், வசித், நிபின், சுபின், நிபின் ஜிவானி, ஆண்டனி, சுதன்ராஜ், ஆரன், அல்பினஸ், ஸ்வேதா, இன்ஃபண்டோ, அக்சிதா, ஆக்னஸ் பெர்சியா, அஃப்ரின், மெர்லின் சுஜி, ரூபின் ஜீனா, ஃப்ரெடோ, ரித்திகா, ஃபெரோன், அல்சியா, லுமினா மற்றும் ஆண்டோ நேவிஸ் ஜெஸ்லின். மூன்றாவது குழு அனைத்து மாணவர்களும் அமர்ந்திருக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். யாரும் எழும்பி நிற்காதீர்கள். தயவு செய்து கீழே அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அமைதியாக அனைவரும் அமைதியாக அமர்ந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் பரிசு வழங்குதல் நிறைவு பெறும். எனவே அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக மூன்றாவது குழு ஆண்டனி, ஜியோ, அருண், நிஷல், நஸ்லின், அனுஷ்யா, பெஸ்லின், ரவுலின், ரெனிஷா, ஜெனிதா மற்றும் ஆஷிபா. டீச்சர் மாதிரி யாரு? அடுத்ததாக இன்று நடைபெற்ற விளையாட்டு போட்டியிலே வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கான பரிசுகள். முதல் 2ஆம் பரிசுகள் ஒன்றாவது குழு எல்கேஜி யூகேஜி மாணவர்களுக்கான ஓட்டப்பந்தயம். முதல் பரிசு மனோஜ்.
இரண்டாவது பரிசு கபில். முதல் குழு எல்கேஜி யூகேஜி மாணவ மாணவிகள். முதல் பரிசு ஜோஷி, இரண்டாவது பரிசு சகாய நிகிதா. முதல் பரிசு ஜோஷி, இரண்டாவது பரிசு சகாய நிகிதா. இரண்டாவது குழு ஆண்கள் ஓட்டப்பந்தயம். முதல் பரிசு ஹென்ஸ்லின், இரண்டாவது பரிசு ரெனிஸ். முதல் பரிசு ஹென்ஸ்லின், இரண்டாவது பரிசு ரெனிஸ்.